இருந்து வந்திருக்கிறேங்க. எங்களுக்கு வந்து அடிப்படை வசதியான தார் சாலை வசதி எதுவும் கிடையாதுங்க. போக்குவரத்து எதுவும் இல்லைங்க. ரொம்ப சிரமமா இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறக்கு வரக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. அதை பார்த்து ரொம்ப நாங்க நிறைய நடந்து தாராபுரம் ஆர்டி ஆபீஸ்க்கு எல்லாமே நடந்து பார்த்துட்டோங்க. அங்க போனா நீங்க யாருமே வர்றதில்ல ஏறதில்ல அப்படிங்கிற ஒரு புகார் எங்க மேலதான் திணிக்கிறாங்க. பஸ் வந்தாதாங்க சார் நாங்க ஏறி போவோம், வர்றதே இல்லைங்க. அது மீறி வரலான்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் விட்டாங்க. பஸ் ஏறிட்டு அவங்க ஊருக்குள்ள போகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் இறங்கி வேற பஸ் ஏறி தான் நாங்க வந்தோங்க சார். ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க. குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. பெரியவங்க மருத்துவ வசதிக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே குண்டடம் தான் வரணுங்க. டவுன் பஸ் வரனா அவன் ரூட் வாங்கிட்டு அவன் வர்றதே இல்லைங்க சார். ரொம்பவுமே இதுங்க அப்புறம் விடுங்க. ஆனா அவன் வர்றது இல்லைங்க. கம்ப்ளைண்ட்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க சார். எந்த ஸ்டெப்புமே இல்லை. போன வருஷம் ஆர்டி ஆபீஸுக்கு போய் கொடுத்ததுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க. ஒரு வாரம் மட்டும் பஸ் வந்ததுங்க. அப்புறம் அவன் பர்மிட் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிட்டாங்க. எல்லாமே போய் பார்த்துட்டாங்க சார். கடைசியா இங்க வந்திருக்காங்க சார். இங்கேயும் இது பண்ணி நாங்க ரோடு மறியல் பண்ணலாம்னு இருக்காங்க சார். எந்த வசதியுமே இல்லைங்க. நடக்க முடிய மாட்டேங்குங்க. வீட்டு கடையில முத்தான் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு பஸ் கண்டிப்பா வேணுங்க. அப்புறம் சிமெண்ட் ரோடு வேணுங்க. எங்க ஊர் ஒருத்தருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. சுத்தமாவே வேண்டான்னு சொல்றாங்க. எங்க ஊருக்கு ஒரு நாளைக்கு வந்து பாருங்க, அப்பதான் என்னன்னு தெரியும்.